நீதிமன்ற செய்திகள். தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவரும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதியரசருமான திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்களின் உத்தரவின்படி சிறைவாசிகளுக்கான மக்கள் நீதிமன்றம் பிரிசன் அதாலத் கடந்த 2/8/2026 அன்று தமிழகம் முழுவதும் உள்ள மத்திய சிறைச்சாலைகள், மாவட்ட சிறைச்சாலைகள் மற்றும் கிளை சிறைச்சாலைகளில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் நடைபெற்றது. அன்றைய தினம் மாநிலம் முழுவதும் நடைபெற்ற சிறைவாசிகளுக்கான மக்கள் நீதிமன்றத்திற்காக மொத்தம் 101 அமர்வுகள் அமைக்கப்பட்டன. அந்த அமர்வுகளில் 618 வழக்குகள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவற்றில் 370 வழக்குகள் தீர்வு காணப்பட்டது. இதன் மூலம் 252 சிறைவாசிகள் அன்றைய தினமே விடுதலை செய்யப்பட்டனர். மேலும் அந்தந்த சிறைச்சாலைகளில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்ற அமர்வுகளில் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர்கள், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்களின் செயலாளர்கள், நீதித்துறை நடுவர்கள் கலந்து கொண்டு வழக்குகளை விசாரித்து சட்டப்பூர்வமான மற்றும் விரைவான தீர்வுகள் வழங்க நடவடிக்கை மேற்கொண்டனர். சிறைவாசிகளுக்கான மக்கள் நீதிமன்றம் மூலம் தகுதியான கைதிகளின் வழக்குகள் விரைந்து பரிசீலனை செய்யப்பட்டு நீதியை எளிதாகவும் விரைவாகவும் அணுகும் வாய்ப்பு ஏற்பட்டதுடன் சிறைகளில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கையையும் குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. நீதி அனைவருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடியதாகவும் உரிய நேரத்தில் நீதி கிடைக்க செய்வதும் சட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும். மேலும் ஒவ்வொரு குடிமக்களின் வீட்டின் வாயிலும் நீதி சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கத்துடன் ஒவ்வொரு ஆண்டும் மாண்புமிகு உச்சநீதிமன்ற உத்தரவின்படியும் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படியும் 4 மக்கள் நீதிமன்றம் நடத்தப்பட்டு வருகிறது. மக்கள் தங்கள் விருப்பப்படி தங்களது வழக்குகளுக்கு தீர்வு காணும் பொருட்டு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் சமாதன் சமோரா 2026 என்ற சிறப்பு மக்கள் நீதிமன்றத்தை வருகிற ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற உள்ளது. இதற்காக உச்சநீதிமன்றத்தில் சிறப்பு அமர்வுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை சமரச முறையில் தீர்வு காண்பதற்காக மேற்கண்ட சிறப்பு மக்கள் நீதிமன்றம் ஸ்பெஷல் லோக் அதாலத் நடைபெற உள்ளது. இந்த சிறப்பு மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் வழக்காடிகள் தங்களது வழக்குகளை நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் யாருடைய தலையீடும் இன்றி இரு தரப்பினர்களும் தாங்கள் விரும்பும் தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியும். தங்களது பிரச்சனைகளை காணொலி காட்சியின் வாயிலாகவும் தீர்வு காண வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் பொதுமக்களும் வழக்காடிகளும் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களது வழக்குகளை விரைவானதும் நிரந்தரமானதுமான தீர்வினை பெற்றுக்கொள்ளுமாறு இதன் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் இந்த சிறப்பு அமர்வில் தங்களது வழக்கினை எடுத்துக்கொள்ள வழக்கு விவரங்களுடன் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவையோ அல்லது உயர்நீதிமன்ற வளாகத்தில் இயங்கும் உயர்நீதிமன்ற சட்டப்பணிகள் ஆணைக்குழுவையோ அணுகலாம். வழக்காடிகளுக்கு மேலும் இது பற்றி சந்தேகம் ஏதும் இருப்பின் விவரங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 151000 மற்றும் 049295500126 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்ட சட்டப்பணிகள் குழுவின் சார்பில் கடந்த 31/7/2026 அன்று அரசு மேல்நிலைப்பள்ளியில் குழந்தைகளுக்கான நட்புணர்வு சட்டப்பணிகள் திட்டம் தொடர்பான சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வட்ட சட்டப்பணிகள் குழுவின் தலைவரும் சார்பு நீதிபதியுமான திரு ந. சுரேஷ் அவர்கள் குழந்தைகளின் உரிமைகள், அவர்களுக்கான சட்ட பாதுகாப்புகள், குழந்தை நட்புறவு, சட்டப்பணிகள் திட்டத்தின் நோக்கம் மற்றும் சட்டப்பணிகள் குழுவின் மூலம் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சட்ட உதவிகள் குறித்தும் எடுத்துரைத்தார். மேலும் சட்ட விழிப்புணர்வு முகாம் குழந்தைகள் தங்களது உரிமைகளை அறிந்து பாதுகாப்பான சூழ்நிலையில் வளர்வதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். இம்முகாமில் பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ஜோலார்பேட்டை சந்தை கோடியூர் வாரசந்தையில் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு மற்றும் கொத்தடிமை தொழிலாளர் முறை தடுப்பு தொடர்பான
சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி விஜயராணி அவர்கள் கலந்து கொண்டு பேசுகையில், சிறுவர்களை எந்த ஒரு தொழிலிலும் பணியில் அமர்த்துவது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம் என்றும், குழந்தை தொழிலாளர் முறையை ஊக்குவிப்போர் மற்றும் அதில் ஈடுபடுவோர் மீது மேற்கொள்ளப்படும் சட்ட நடவடிக்கைகள் குறித்தும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் கொத்தடிமை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிப்பதன் அவசியத்தையும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலம் வழங்கப்படும் இலவச சட்ட உதவிகள் குறித்தும் விளக்கமளித்தார். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் திரு கணேசன், தனியார் கல்லூரி முதல்வர், நாட்டு நல திட்ட ஒருங்கிணைப்பாளர், NCC மற்றும் NSS மாணவ மாணவிகள் உள்ளிட்ட 200க்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் கடந்த 29/7/2026 அன்று விண்டர்பேட்டை ஸ்மார்ட் பள்ளியில் மனநல குறைபாடு மற்றும் அறிவுசார் இயலாமை கொண்ட நபர்களின் சட்ட உரிமைகள் தொடர்பான சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் வட்ட சட்ட பணிகள் குழுவின் வழக்கறிஞர்களான செல்வி சரளா, திரு தனஞ்சயன், திரு சுரேஷ்குமார் மற்றும் திரு AK வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு மனநல குறைபாடு மற்றும் அறிவுசார் இயலாமை கொண்ட நபர்களுக்கு சட்டப்படி வழங்கப்பட்டுள்ள உரிமைகள், அவர்களுக்கான சட்ட பாதுகாப்புகள், கிடைக்கக்கூடிய சட்ட தீர்வுகள், அரசு நல திட்டங்கள் மற்றும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலம் இலவச சட்ட உதவிகளை பெறும் நடைமுறைகள் குறித்து பெற்றோர் மற்றும் குடும்பத்தினருக்கு விரிவாக எடுத்துரைத்தனர். மேலும் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாப்பதில் குடும்பத்தினரின் பங்கு மற்றும் சட்ட விழிப்புணர்வின் அவசியத்தையும் வலியுறுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மனநல குறைபாடு மற்றும் அறிவுசார் இயலாமை கொண்ட நபர்களின் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உத்தரவின்படி சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதியரசரும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவருமான மாண்புமிகு மூத்த நீதியரசர் திரு SM சுப்பிரமணியம் அவர்களின் உத்தரவின்படி மாவட்ட மற்றும் தாலுகா அளவில் உள்ள நீதிமன்றங்கள் முதல் உயர்நீதிமன்றம் வரை உள்ள அனைத்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகிற 12/9/2026 அன்று நடைபெற உள்ளது. அன்றைய தினம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சமரசம் செய்ய காணக்கூடிய குற்றவியல் வழக்குகளில் சமரசம் செய்யக்கூடிய வழக்குகள், மாற்றுமுறை ஆவணச்சட்டம் பிரிவு 138 கீழான காசோலை சம்பந்தமான வழக்குகள், வங்கிக் கடன் வசூல் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து, அரசு போக்குவரத்து மற்றும் காப்பீடு நிறுவன வழக்குகள், தொழிலாளர் பிரச்சினை சம்பந்தமான வழக்குகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் மற்றும் சுமூக தீர்வு காண முடிந்த வழக்குகள் மட்டும், மன வாழ்க்கை பிரச்சினை தொடர்பான வழக்குகள், நில ஆர்ஜித வழக்குகள், ஊதியம், படிகள் மற்றும் பணி ஓய்வு கால பலன்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வருவாய்த்துறை வழக்குகள், உரிமையியல் வழக்குகள், சொத்துரிமை மற்றும் நுகர்வோர் நீதிமன்ற வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. நீதிமன்ற வழக்கை தாக்கல் செய்யும் முன்னர் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய வழக்குகளை ப்ரீ லிட்டிகேஷன் கேசஸ், காசோலை சம்பந்தமான பிரச்சனைகள், வங்கிக் கடன் வசூல் பிரச்சனைகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் உள்ளிட்ட பிரச்சனைகள் தீர்வு காண்பதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூகமாக தீர்வு காணப்பட உள்ளன. இந்த அமைப்புகளின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்ற வழக்குகள் அந்த அமைப்புகளிலேயே முற்று பெற்று விடுகின்றன. உரிமையியல் வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ள நீதிமன்ற கட்டணத்தை திரும்ப பெறும் வாய்ப்பும் உள்ளது. வழக்குகளில் தீர்வு கண்டவுடன் அதற்கான தீர்வு நகல் உடனடியாக வழங்கப்படும். மேற்படி தீர்வுகளை எதிர்த்து மேல்முறையீடு என்பது இல்லை. மனமொருமித்து ஏற்படுகின்ற இந்த தீர்வுகளை பொறுத்தவரை இருதரப்பில் எவருக்கும் தோல்வி என்பதில்லை. இத்தீர்வானது ஒரு நீதிமன்றம் பிறப்பிக்கின்ற தீர்ப்பாணைக்கு ஒப்பாகும். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்காடிகளுக்கு செலவின்றி விரைவாக நீதி கிடைக்க வழிவகை செய்யப்படும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றையும் மக்கள் நீதிமன்றத்தின் வாயிலாக விசாரித்து நிரந்தர தீர்வு காணப்படும். எனவே பொதுமக்களும் வழக்காடிகளும் வருகின்ற 12/9/2026 அன்று
தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ள தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இத்துடன் நீதிமன்ற செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைய சட்ட தகவல்கள். வாழ்விலும் நம்மை வாழ வைக்கும் தொழிலிலும் ஒரு மனிதனுடைய மகிழ்விற்கு மிக முக்கியமானது நம்பிக்கைதான். அதிலும் முக்கியமானது பெரும் கனவு கண்டு தொடர்ந்து முயற்சி செய்து அயராது உழைத்து சேர்க்கும் செல்வத்தினை நாகரீக உலகில் கவனமாக கையாண்டு நம்பிக்கை மோசம் செய்பவர்களிடமிருந்து செல்வத்தினை பாதுகாத்து வாழ்வில் முன்னேறுவது மிகப்பெரிய சவாலாகும். இத்தகைய சவால் மிக்க சூழ்நிலையில் பெரும் கனவுடன் பயணிக்கும் உழைப்பாளிகளின் உழைப்பை பாதுகாக்கவும் வணிகத்தை மேம்படுத்தவும் பரிவர்த்தனைகளில் உள்ள சிக்கல்களை கையாளவும் கொண்டுவரப்பட்டுள்ள சட்டம்தான் மாற்றுமுறை ஆவண சட்டம் 1881. இன்றைய சட்ட தகவல்கள் நிகழ்ச்சியில் மாற்றுமுறை ஆவண சட்டத்தின் முக்கியத்துவம் குறித்தும் அதுவும் குறிப்பாக பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் காசோலை குறித்தும் இன்றைய சட்ட தகவல்கள் நிகழ்ச்சியில் பார்ப்போம். ஏன் இந்த சட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்? ஒரு சிறிய கேள்வி. நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்திருக்கிறீர்களா? வியாபாரத்திற்காக காசோலையை வாங்கியிருக்கிறீர்களா? வாடகை, சம்பளம், தொழில் அல்லது வணிக பரிவர்த்தனையில் காசோலையை பயன்படுத்தியுள்ளீர்களா? இவற்றில் ஏதேனும் ஒன்றுக்கு உங்கள் பதில் ஆம் என்றால் இந்த சட்டத்தை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது. ஒரு காசோலை என்பது வெறும் காகிதம் அல்ல. அது ஒரு நிதி உறுதி. அது ஒரு சட்டப்பூர்வமான பொறுப்பு. அது ஒரு நம்பிக்கையின் அடையாளம். அந்த நம்பிக்கை பாதிக்கப்படும் போது சட்டம் அதற்கான தீர்வை வழங்குகிறது. மாற்றுமுறை ஆவணம் என்றால் என்ன? மிக எளிமையாக சொன்னால், ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு சட்டப்படி மாற்றிக் கொடுக்கக்கூடிய பணம் பெறும் உரிமையை வழங்கும் ஆவணமே மாற்றுமுறை ஆவணமாகும். அதனால்தான் இதற்கு ஆங்கிலத்தில் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் என்று பெயர். நெகோஷியபிள் என்றால் மாற்றிக் கொடுக்கக்கூடியது, இன்ஸ்ட்ருமெண்ட் என்றால் சட்டப்பூர்வமான ஆவணம். இந்த சட்டம் எந்த ஆவணங்களை பற்றி பேசுகிறது? இந்த சட்டத்தில் முக்கியமாக 3 ஆவணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. முதலாவதாக ப்ராமிசரி நோட், உறுதிமொழி பத்திரம். ஒருவர் மற்றொருவரிடம் நான் உங்களுக்கு இந்த தொகையை கட்டாயம் செலுத்துவேன் என்று எழுத்துப்பூர்வமாக உறுதி அளிக்கும் ஆவணம். இரண்டாவது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பரிவர்த்தனை சீட்டு. இதில் ஒருவர் மற்ற ஒருவருக்கு இந்த நபருக்கு குறிப்பிட்ட தொகையை செலுத்துங்கள் என்று எழுதி கொடுப்பார். இது பெரும்பாலும் வணிக பரிவர்த்தனைகளில் பயன்படுத்தப்படுகிறது. மூன்றாவது செக், காசோலை. நாம் அனைவரும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஆவணம். வங்கி கணக்கிலிருந்து குறிப்பிட்ட தொகையை பெறுவதற்காக வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமான உத்தரவு. சட்டப்பிரிவு 6 செக். செக் என்றால் என்ன என்பது பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. மாற்றுமுறை ஆவணங்கள் சட்டத்தின் சட்டப்பிரிவு 6 காசோலைக்கு சட்டப்பூர்வமான வரையறையை வழங்குகிறது. எளிமையாக சொன்னால், ஒரு வங்கியிடம் என் கணக்கிலிருந்து இந்த நபருக்கு இந்த தொகையை வழங்குங்கள் என்று கணக்கு வைத்திருப்பவர் வழங்கும் எழுத்துப்பூர்வமான உத்தரவே காசோலை. சட்டப்பிரிவு 6 படி ஒரு காசோலையில் மின்னணு வடிவிலான காசோலையும் சுருக்கப்பட்ட காசோலையும் அடங்கும். இவற்றை சுருக்கமாக புரிந்து கொள்வோம். இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியால் எலக்ட்ரானிக் செக் மற்றும் செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம் CTS வழியாகவும் காசோலைகள் செயல்படுகின்றன. அதனால் வங்கி பரிவர்த்தனைகள் விரைவாகவும் பாதுகாக்கவும் நடைபெறுகின்றன. துண்டிக்கப்பட்ட காசோலை. விளக்கம் 1 படி துண்டிக்கப்பட்ட காசோலை என்பது பணம் பரிமாற்ற சுழற்சியில் பாதியில் நிறுத்தப்பட்ட ஒன்றாகும். இதன் பொருள், காசோலையை அதன் அசல் வடிவில் பயன்படுத்துவதற்கு பதிலாக பணம் செலுத்துவதற்காக அதன் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல் அல்லது மின்னணு படிவம் பயன்படுத்தப்படுகிறது. மின்னணு வடிவில் காசோலை. இத்தகைய காசோலை என்பது அதை வழங்குபவரால் டிஜிட்டல் முறையில் கையொப்பமிடப்பட்டு ஒரு பாதுகாப்பான டிஜிட்டல் குறியீட்டு முறையின் மூலம் வழங்கப்படும் ஒன்றாகும். காசோலையின் வகைகள். பொதுவாக மக்கள் பயன்படுத்தும் சில வகை காசோலைகளை பார்ப்போம். பேரர் செக். இந்த காசோலையை யார் கொண்டு செல்கிறார்களோ அவர்களுக்கு வங்கி பணம் வழங்கலாம். ஆர்டர் செக். இதில் குறிப்பிடப்பட்டுள்ள நபருக்கோ அல்லது அவரது சட்டப்பூர்வ உரிமை உடையவருக்கோ மட்டுமே பணம் வழங்கப்படும். கிராஸ்ட் செக். காசோலையின் மேல் இணைக்கோடுகள் இருக்கும். இதில் பணம் நேரடியாக வழங்கப்படாது. அது வங்கி கணக்கில் மட்டுமே வரவு வைக்கப்படும்.
இதனால் பாதுகாப்பு அதிகரிக்கிறது. அக்கவுண்ட் பேயி செக், இது மிகவும் பாதுகாப்பான வகை. இதில் குறிப்பிடப்பட்டுள்ள நபரின் வங்கி கணக்கிலேயே தொகை வரவு வைக்கப்படும். காசோலையின் தரப்பினர். சரிபார்க்க வேண்டிய 3 முக்கிய தரப்பினர் உள்ளனர். அவர்கள்: காசோலையை வரைபவர், டிராயர். காசோலையை வரைபவர் என்பவர் காசோலையை எடுத்து அதில் கையொப்பமிடுபவர் ஆவார். பணம் கொடுக்கக்கூடிய நபர். காசோலை யாருக்கு வழங்கப்படுகிறதோ அந்த வங்கியே பணம் கொடுக்க வேண்டிய நபராகும். பணம் பெறுபவர். ஒரு காசோலையின் பணம் பெறுபவர் என்பவர் அக்காசோலையில் குறிப்பிடப்பட்டுள்ள தொகை யாருக்கு செலுத்தப்பட வேண்டுமோ அந்த நபர் ஆவார். காசோலையின் பண்புகள். காசோலை எப்போதும் எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும் மற்றும் அதில் வழங்குபவரின் கையொப்பம் இருக்க வேண்டும். காசோலை என்பது ஒரு வகையான மாற்று உண்டியலாகும். கோரப்படும் போது மட்டுமே பணம் செலுத்த முடியும். காசோலையில் உரிய தேதி குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அந்த தேதி இல்லாத பட்சத்தில் அந்த காசோலை செல்லத்தக்காத ஆவணமாக கருதப்படும். சட்டத்தின் 18வது பிரிவின்படி காசோலையின் தொகையானது எழுத்துக்களிலும் எண்களிலும் குறிப்பிடப்பட வேண்டும். எழுத்துக்களிலும் எண்களிலும் குறிப்பிடப்பட்ட தொகை வேறுபடும் நேர்வுகளில் எழுத்துக்களில் குறிப்பிடப்பட்ட தொகையே மேலோங்கி செலுத்தப்படக்கூடிய தொகையாக கருதப்படும். இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 இன் பிரிவு 31 படி இந்திய ரிசர்வ் வங்கி அல்லது மத்திய அரசை தவிர வேறு யாரும் கோரிக்கையின் பேரில் தாங்குபவருக்கு செலுத்தப்படக்கூடிய எந்த ஒரு மாற்று உண்டியல் அல்லது உறுதிமொழி பத்திரத்தை வரையவோ ஏற்கவோ உருவாக்கவோ அல்லது வழங்கவோ கூடாது. 1881 ஆண்டின் மாற்றுமுறை ஆவணங்கள் சட்டத்தின் விதிகள் இருந்த போதிலும் 1934 ஆண்டின் RBI சட்டத்தின் பிரிவு 31 அதையே குறிப்பிடுகிறது. ஹோல்டர் மற்றும் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் ஆகியவற்றுக்கு இடையிலான வேறுபாடு. ஒரு கடன் உறுதி பத்திரம் மாற்று உண்டியல் அல்லது காசோலையை தனது பெயரில் வைத்திருப்பதற்கும் அத்துடன் அதில் உள்ள தரப்பினரிடமிருந்து பணம் பெறுவதற்கும் சட்டப்பூர்வமான உரிமை உள்ள எந்த ஒரு நபரும் அந்த ஆவணத்தை வைத்திருப்பவர் ஹோல்டர் என குறிப்பிடப்படுகிறார். ஒரு ஆவணத்தை நல்ல எண்ணத்தோடும் உரிய கவனத்தோடும் விவேகத்துடனும் மதிப்பிற்காக பரிசீலனைக்காக மற்றும் முதிர்ச்சிக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு வைத்திருப்பவர் முறையான வைத்திருப்பவர் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் என குறிப்பிடப்படுகிறார். ஆவணத்தில் உள்ள தரப்பினரின் தகுதி. சிறார். பிரிவு 26 படி ஒப்பந்தம் செய்ய இயலாத ஒரு சிறார் ஒரு ஆவணத்தில் ஒரு தரப்பினராக ஆவதன் மூலம் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது. ஒரு சிறார் அந்த ஆவணத்தை வரைபவராகவோ உருவாக்குபவராகவோ ஏற்பவராகவோ அல்லது ஒப்புவிப்பவராகவோ இருக்கலாம். ஆனால் அவர் அந்த ஆவணத்திற்கு பொறுப்பேற்க மாட்டார். அத்தகைய சந்தர்ப்பத்திலும் கூட அந்த ஆவணம் அதில் உள்ள அனைத்து தரப்பினரையும் கட்டுப்படுத்தும் தன்மையுடையதாகவே இருக்கும். முகவர் நிலை. சட்டப்பிரிவு 27 படி ஒரு நபர் ஒரு ஆவணத்தில் தானாகவோ அல்லது முறையாக அங்கீகரிக்கப்பட்ட முகவர் மூலமாகவோ ஒரு தரப்பினராக ஆவணதன் மூலம் சட்டப்பூர்வமாக தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு ஆவணத்தில் உள்ள தரப்பினரின் முகவர் கூட தனது முதலாளியின் சார்பாக செயல்படுவதன் மூலம் அவரை கட்டுப்படுத்தலாம். ஆனால் அவ்வாறு செய்ய அவருக்கு அதிகாரம் இருக்கும் போது மட்டுமே என்று அந்த விதிமுறை தெளிவாக கூறுகிறது. தரப்பினரின் பொறுப்பு. அத்தியாயம் 3 கீழ் ஒரு மாற்றுமுறை ஆவணத்தில் உள்ள தரப்பினரின் பொறுப்பானது பிரிவுகள் 30 முதல் 32 வரையிலும் மேலும் பிரிவுகள் 35 முதல் 42 வரையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முகவர் கையொப்பமிடுவதன் பொறுப்பு பிரிவு 28. ஒரு முகவர் தான் ஒரு முகவராக செயல்படுகிறார் என்றோ அல்லது தனிப்பட்ட பொறுப்பை விரும்பவில்லை என்றோ குறிப்பிடாமல் கையொப்பமிடும் காசோலையானது அந்த ஆவணத்திற்கு முகவரை தனிப்பட்ட முறையில் பொறுப்பாக்குகிறது. இருப்பினும் முதன்மை நபர் மட்டுமே பொறுப்பாவார் என்ற எண்ணத்தில் கையொப்பமிட அவரை இணங்க வைத்தவர்களுக்கு இதில் விதிவிலக்கு உண்டு. சட்டப்பிரதிநிதி கையொப்பமிடுவதன் பொறுப்பு பிரிவு 29. இறந்த ஒருவரின் சட்டப்பூர்வ பிரதிநிதி கையொப்பமிடும் கடன் காசோலை அவர் அந்த தகுதியில் பெற்ற சொத்துக்களின் அளவிற்கு தனது கடமையை வெளிப்படையாக கட்டுப்படுத்தாத வரையில் அவரை தனிப்பட்ட முறையில் கட்டுப்படுத்துகிறது. வரைபவரின் பொறுப்பு பிரிவு 30. ஒரு காசோலையின் பெறுநர் அல்லது ஏற்பவர் அதனை அவமதித்தால் கீழே மேலும் விவரிக்கப்பட்டுள்ளபடி அந்த அவமதிப்பு குறித்த முறையான அறிவிப்பை வரைபவர் பெற்றிருந்தாலோ அல்லது அவருக்கு வழங்கப்பட்டிருந்தாலோ வரைபவர் அதனை வைத்திருப்பவருக்கு இழப்பீடு செலுத்த கடமைப்பட்டுள்ளார்.
காசோலையை பெறுபவரின் பொறுப்பு பிரிவு 31. ஒரு காசோலையை பெறுபவர் தேவைப்படும் போது அந்த காசோலையை செலுத்த வேண்டும். மேலும் தேவைப்பட்டபடி பணம் செலுத்தப்படாத பட்சத்தில் அந்த தவறின் விளைவாக ஏற்படும் இழப்புகள் அல்லது சேதங்களுக்காக காசோலையை வழங்குவதற்கு ஈடு செய்ய வேண்டும். காசோலையை செலுத்துவதற்கு சட்டப்பூர்வமாக பயன்படுத்தக்கூடிய போதுமான நிதி பெறுபவரின் வசம் இருந்தாலும் இது பொருந்தும். ஒப்புவிப்பாளரின் பொறுப்பு பிரிவு 35. பிரிவு 35 ஒரு ஒப்புறுதியாளரின் கடமைகளை விவரிக்கிறது. ஒரு மாற்றுமுறை ஆவணம் அவமதிக்கப்படும் பட்சத்தில் அதற்கு மாறான ஏற்பாடு ஏதும் இல்லாத வரையில் அந்த ஆவணத்தின் ஒப்புறுதியாளர் அதை வைத்திருப்பவருக்கும் மற்றும் அவருக்கு பின் வரும் ஒப்புறுதியாளர்களுக்கும் தன் கடமையை மேற்கொள்கிறார். குறிப்பிடத்தக்க வகையில் முறையான நடைமுறைகள் பின்பற்றப்பட்ட பின்னரும் ஆவணம் அவமதிக்கப்பட்டால் மட்டுமே ஒப்புறுதியாளரின் பொறுப்பு 2ஆம் நிலை சார்ந்ததாக எழும். அவமதிக்கும் ஒவ்வொரு ஒப்புறுதியாளரும் அது ஒரு கோரிக்கை செலுத்தப்பட வேண்டிய ஆவணத்தைப் போலவே பொறுப்புடையவர் ஆவார். பிரிவு 40 ஒப்புவிப்பாளரின் பொறுப்பிலிருந்து விடுவிப்பது பற்றி கூறுகிறது. ஒரு மாற்றுமுறை ஆவணத்தின் உரிமையாளர் ஒப்புவிப்பாளரின் ஒப்புதல் இல்லாமல் முந்தைய தரப்பினருக்கு எதிரான அவரது பரிகாரத்தை அழிக்கும் போது அல்லது பலவீனப்படுத்தும் போது அந்த ஆவணத்திற்கு முழுமையாக பணம் செலுத்தப்பட்டிருந்தால் எந்த அளவிற்கு ஒப்புவிப்பாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவாரோ அதே அளவிற்கு அவர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். உரிய நேரத்தில் வைத்திருப்பவருக்கு முந்தைய தரப்பினரின் பொறுப்பு. பிரிவு 36. ஒரு மாற்றுமுறை ஆவணத்தில் முந்தைய தரப்பினர் ஒவ்வொருவரும் அந்த ஆவணம் முறையாக தீர்க்கப்படும் வரை உரிய காலத்தில் அதனை வைத்திருப்பவருக்கு பொறுப்பாகிறார். பொறுப்பிலிருந்து விடுவிப்பு சட்டத்தின் 7ஆம் அத்தியாயம் தரப்பினரின் பொறுப்பிலிருந்து விடுவித்தல் என்ற கருத்தை கையாள்கிறது. இந்த தரப்பினரில் ஆவணத்தை உருவாக்கியவர், ஏற்பவர் அல்லது ஒப்புவிப்பவர் ஆகியோர் அடங்குவர். ஒரு குறிப்பிட்ட ஆவணத்தின் மீதான பொறுப்பிலிருந்து ஒரு தரப்பினர் விடுவிக்கப்படும் போது அத்தகைய நேர்வில் அந்த தரப்பினர் மட்டுமே விடுவிக்கப்படுகிறார். ஆனால் அந்த ஆவணம் தொடர்ந்து மாற்றத்தக்கதாகவே இருக்கும். மேலும் விடுவிக்கப்படாத மற்ற அனைத்து தரப்பினரும் அந்த ஆவணத்தின் மீது பொறுப்பாவார்கள். பொறுப்பிலிருந்து விடுவிப்பதற்கான முறைகள் மேலே குறிப்பிட்டபடி அத்தியாயம் 7 பொறுப்பிலிருந்து விடுவித்தல் என்ற கருத்தை மட்டுமல்லாமல் அதன் பல்வேறு முறைகளையும் விவரிக்கிறது. தரப்பினர்கள் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படும் அனைத்து முறைகளையும் சுருக்கமாக புரிந்து கொள்வோம். பணம் செலுத்துவதன் மூலம் வெளியேற்றம் சட்டப்பிரிவு 82. அதன்படி பணம் செலுத்தும் முறையின் மூலம் ஒரு தரப்பினர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டுமானால் அவர் அந்த பணத்தை உரிய நேரத்தில் செலுத்த வேண்டும். இதன் பொருள் அந்த பணம் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளின் படியும் நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலும் செலுத்தப்பட வேண்டும் என்பதே ஆகும். தற்போது உதாரணத்திற்கு பிரிவு 79 படி செலுத்துதல் என்ற சொல்லானது ஆவணத்தின் அசல் தொகையுடன் ஏதேனும் வட்டி இருப்பின் அதையும் உள்ளடக்கியதாகும். ஆவணத்தை உருவாக்கும் போது அத்தகைய வட்டி குறிப்பிடப்படவில்லை என்றால் சட்டத்தின் பிரிவு 80 கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள விதிகளுக்கு இணங்க அது 18% இருக்கும். ரத்து செய்வதன் மூலம் வெளியேற்றம் பிரிவு 82A இன்படி ஆவணத்தை உருவாக்கியவர், வைத்திருப்பவர் அல்லது ஒப்புவிப்பவர் அந்த ஆவணத்தை ஏற்றுக்கொண்டவரின் பெயரை ரத்து செய்யும் போது அவர் தனது பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். இதன் விளைவாக ஆவணத்தில் யாருடைய பெயர் ரத்து செய்யப்பட்டதோ அவருக்கு எதிரான ஆவணத்தை உருவாக்கியவர், வைத்திருப்பவர் அல்லது ஒப்புவிப்பாளரின் பொறுப்பு நீக்கப்படுகிறது. விடுதலை மூலம் வெளியேற்றம் பிரிவு 82B இன்படி ஒரு ஆவணத்தை உருவாக்கியவர், வைத்திருப்பவர் அல்லது ஒப்புவித்தவர் யாருக்கு எதிரான பொறுப்பு விடுவிக்கப்பட வேண்டுமோ அந்த தரப்பினருக்கு பொறுப்பு விடுவிப்பு அறிவிப்பை வழங்கும் போது அதன் பிறகு வைத்திருப்பவர் அத்தகைய அனைத்து பொறுப்பிலிருந்தும் விடுவிக்கப்படுகிறார். நேயர்களே, சட்ட உதவி சம்பந்தமான உதவிகள் பெற அணுக வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 6104 மற்றும் அந்தந்த மாவட்ட நீதிமன்ற வளாகங்களில் இயங்கும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு. இந்த நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம். மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 151000 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து வந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு பயனுள்ள சட்ட தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.